ஹலோ கைஸ், நான் அஸ்வின் அண்ட் இது கட்டதுக்கு இலவு. நம்ம அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது நமக்கு தேவையான ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரிஷன் இது எல்லாமே அம்மா கிட்ட இருந்து நம்மளுக்கு பிளட் வழியாவே நம்மளுக்கு கிடைச்சிருது. பட் இதே நீங்க முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை அந்த அம்மா முட்டை வச்சோடனே அம்மா கிட்ட இருந்து முட்டை செப்பரேட் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் உள்ள ஒரு குட்டி க்ரோ ஆகுது. அப்ப அந்த குட்டிக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் எப்படி அதுக்கிட்ட போய் சேருது? எக்கோட ஷெல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டான ஒரு ஷெல் அண்ட் அதுக்குள்ள எக் ஒயிட் அண்ட் யோக் இருக்கும். ஸோ அந்த எக் ஒயிட் அண்ட் யோக் தான் அந்த குட்டிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை கொடுக்குது. பட் ஆக்சிஜன் எப்படி? அந்த ஹார்ட் ஷெல்லுக்குள்ள ஆக்சிஜன் இல்லையே. ஸோ அப்போ ஆக்சிஜன் எப்படி அந்த குட்டிக்கு போய் ரீச் ஆகுது? என்னதான் அந்த ஷெல் ஹார்டாக இருந்தாலும் அதை மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கும்போது அதில் நிறைய போர்ஸ் இருக்கு. ஸோ இந்த போர்ஸ் வழியாக தான் அந்த ஆக்சிஜன் டிரான்சாக்ஷன் நடக்குது. ஓகே, இப்போ ஆக்சிஜன் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா இப்போ உள்ள இருக்க லிக்விட் வெளில வரணும்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு சப்போர்ட் பண்றது